வெல்கம் டு ஈஸி கிச்சன் குக்கிங். இன்றைக்கி நம்ம ஈஸி கிச்சன் குக்கிங்கில் மினி வெஜிடபிள் இட்லி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ வாங்க ரெசிபிக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நான் ஒரு கடாயில் நல்லா சூடானதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூனுக்கான எண்ணெய் எடுத்துக்கிறேன். எண்ணெய் நல்லா சூடாகி காஞ்சதுக்கப்புறம் தாளிக்கிறதுக்கு கடுகு, உளுந்து, பெருங்காயத்தூள் எல்லாம் சேர்ந்து 1 டேபிள் ஸ்பூனுக்கான பொருள் தாளிக்கிறதுக்கு நான் ஆட் பண்ணுறேன். நல்லா கடுகெல்லாம் பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் நம்ம இதோட கடலைப்பருப்பும் 1 டேபிள் ஸ்பூனுக்கான கடலைப்பருப்பு நான் ஆட் பண்ணுறேன். இந்த டிஷ்க்கு கடலைப்பருப்பு தான் ரொம்ப மெயினான நல்ல டேஸ்ட்டை கொடுக்கும். ஸோ கடலைப்பருப்பும் நல்லா கொஞ்சம் ஃப்ரை ஆனதுக்கப்புறம் கருவேப்பிலை கொஞ்சம் சேர்க்குறேன். பச்சை மிளகா நல்ல பொடியாக சின்னதாக நறுக்கின பச்சை மிளகா 1 டீஸ்பூன் அளவுக்கு. பச்சை மிளகாவுக்கு பதிலாக நீங்கள் காஞ்ச மிளகாவும் சேர்த்துக்கலாம். அப்புறம் இதுக்கான காய்கறி இன்றைக்கி நான் கேப்சிகம், குடமிளகா, எல்லோ கலர் கேப்சிகம், ரெட் கலர் கேப்சிகம் ஒரு அரை முடிக்கான காய்கறி சேர்த்துக்கிறேன். அப்புறம் ரொம்ப மெலிசாக துருவின கேரட்டு, அரை கப்புக்கான கேரட்டு. ஸோ இந்த காய்கறி எல்லாம் சேர்த்ததுக்கப்புறம் ஒரு டீஸ்பூனுக்கான மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன். இந்த இட்லியில் அந்த எல்லோ கலர் அந்த மஞ்சப்பொடி நம்ம சேர்க்குறதுனால ரொம்பவே நல்லாயிருக்கும். காய்கறியெல்லாம் இப்போ நம்ம கொஞ்சம் லைட்டாக ஃப்ரை பண்ணிக்கலாம். ஃபுல்லாக காய்கறி குக் ஆகணுன்றது இல்லை, ஹாஃப் குக்குடு கூட நல்லாயிருக்கும். உப்பு 1 டீஸ்பூனுக்கான உப்பு சேர்த்துக்கிறேன். எப்படியும் நம்ம இட்லி மாவில் உப்பு ஆல்ரெடி ஆட் ஆகிருக்கிறதுனால இதில் நம்ம பார்த்தே இட்லி சேர்க்கலாம். அப்புறம் காய்கறியெல்லாம் நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் நான் இதில் இட்லி ஆட் பண்ணுறேன். இன்றைக்கி நான் குட்டி சின்ன சைஸ் இட்லி ஆட் பண்ணுறேன். சின்ன இட்லி இல்லைன்னா, தட்டு இல்லைன்னா உங்ககிட்ட பெரிய இட்லியே நாளாக கட் பண்ணி கூட நீங்கள் இதை ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கொஞ்சம் ஃப்ரை ஆகட்டும். இதில் நீங்கள் வேணால் ஃப்ரைடு பன்னீர் கூட கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம், இன்னும் நல்லாயிருக்கும் லஞ்ச் பாக்ஸ்க்கு சாப்பிட்றதுக்கு. ஸோ இப்போ இதில் நம்ம ஒரு அரை லெமன் ஜூஸ் 1 டீஸ்பூனுக்கான லெமன் ஜூஸ் நான் இதில் ஆட் பண்ணுறேன். அந்த புளிப்பும் இதுக்கு ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம நல்லா இதெல்லாம் மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் நம்ம ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இதோ நம்மளோட வெஜிடபிள் இட்லி ரெடி ஆகிடுச்சு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஈஸி கிச்சன் குக்கிங். மற்ற ரெசிபீஸை ஈஸி கிச்சன் குக்கிங்கோட மற்ற ரெசிபீஸை நீங்கள் செக் பண்ணோன்னா இந்த கீழே இருக்கிற வீடியோ லிங்க்ஸை நீங்கள் கிளிக் பண்ணலாம்.